இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. நீங்க ஆடணுமா வேண்டாமாங்கிறத நீங்க தான் முடிவு செய்யணும். நீங்க மட்டும்தான் நல்லா ஆடுவீங்கன்னு அதை இப்ப எப்படி முடிவு செய்ய முடியும்? அவங்களும் ஆடி முடிச்சதுக்கு அப்புறம் தானே தெரியும். ஒருவேளை உங்களை விட நல்லா அவங்க ஆடுனாங்கன்னா அதுக்கு வாய்ப்பே இல்ல. நம்ம மேல உயர்வா மதிப்பு வச்சிருக்கிறது நல்லதுதான். ஆனா அதுக்காக மத்தவங்களை குறைச்சு மதிப்பிடுறது எப்படி சரியா இருக்கும்? சரி, மாயா நாட்டிய பள்ளி கூட சேர்ந்து ஆடுறது தானே உங்களுக்கு பிரச்சனையா இருக்கு. 2 நாட்டிய பள்ளியும் ஒரு போட்டி வச்சுக்கலாம். போட்டியா? மாயா கூடயா? ஏன் கூட போட்டி போட்டு அவங்களால ஜெயிக்க முடியுமா? உங்க நம்பிக்கையை விடுங்க. மாயாவை ஜெயிக்க முடியுங்கிற நம்பிக்கை உங்களுக்கு இருந்தா நீங்க போட்டியில வந்து கலந்துக்கங்க. எனக்கு இவெல்லாம் ஒரு ஆளே கிடையாது. ஆனா நீங்க போட்டின்னு சொல்லிட்டீங்க. இப்ப நான் வேண்டான்னு சொன்னா ஏதோ பயந்து போய் ஒதுங்கிக்கிட்ட மாதிரி இருக்கும். இதுல நான் கலந்துக்கிறேன். என்ன மாயா, நீ என்ன சொல்ற? நானும் கலந்துக்கிறேன் பெரியப்பா. நானும் என் நடுராஜா நாட்டியால பசங்களும் கலந்துக்கிறோம். என்ன மாதிரி போட்டி நடத்த போறீங்க? உங்க பள்ளிக்கூடத்துல இருந்து நீங்க மட்டும் ஆடுறதுல என்ன இருக்கு? பசங்களும் ஆடட்டும். அதே மாதிரி அவங்க பள்ளிக்கூடத்திலையும் அவங்களும் அவங்க பசங்களும் ஆடட்டும். இதை எல்லாருக்கும் கொடுக்கிற ஒரு வாய்ப்பாக எடுத்துக்கணும். அதனால பொதுவா 6 வயசுல இருந்து 9 வயசுக்குள்ள இருக்கிற குழந்தைங்களுக்கு ஒரு போட்டி வைக்கலாம். அடுத்து 12 வயசுல இருந்து 15 வயசுக்குள்ள இருக்கிற பொண்ணுங்களுக்கு ஒரு போட்டி. அப்புறம் உங்க 2 பேருக்குமான போட்டி.